கூண்டோடு காலியான அதிமுக. எடப்பாடிக்கு செக் வைத்த சி.வி. சண்முகம். பின்னணியில் ஆதவ் அர்ஜுனா. விழுப்புரம் மாவட்டம் அரசியலில் சி.வி. சண்முகம் தரப்பினரின் அதிரடி விலகல் முடிவு அதிமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவில் இருந்து பாதி பேர் தாவேகாவில் இணைவார்கள் என்று ஆதவ் அர்ஜுனா மேடை தோறும் சவால் விட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தற்போது எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவை நோக்கி படையெடுப்பது அந்த சபதத்தை நிஜமாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. மறுபுறம் அதிமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது, தாவேகா தான் கூடிய விரைவில் அழிந்து போகும் என்று திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்து வரும் இந்த சூழலில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து கூண்டோடு விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது பற்றிய தகவலை தற்போது ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விழுப்புரம் மாவட்டம் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பசுபதி நியமிக்கப்பட்டதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் பிடித்திருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர் நடத்திய கூட்டங்களில் சி.வி. சண்முகம் தரப்பினர் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் செஞ்சி அடுத்த வல்லம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானதோடு மாவட்ட செயலாளர் பசுபதியின் கார் மீது கல்வீச்சு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைமை அதிரடி நடவடிக்கையாக சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி உள்ளிட்ட 11 பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மகிழ்ச்சியில் அந்த நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த சூழலில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து கூண்டோடு விலக முடிவு செய்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது விலகல் கடிதத்தை வழங்குவதற்காக மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் பேருந்துகள் மற்றும் கார்களில் சென்னைக்கு புறப்பட்டனர். இவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளதால் அங்கு வழக்கமான பாதுகாப்பை விட கூடுதலாக 3 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 30 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தற்போதைய நிலவரப்படி சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருந்தாலும் அவர் இதுவரை எந்த மாற்று கட்சிக்கு செல்வது என்பது குறித்து அறிவிக்கவில்லை. எனினும் அவர் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதால் விரைவில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது. விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் திருப்பம் கட்சிக்கு பெரும் பலத்த அடியை கொடுத்திருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியின் விமர்சனங்களும், மறுபக்கம் புதிய கட்சியின் எழுச்சியும் என அனல் பறக்கும் அரசியல் களத்தில் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் பிளவு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கு. கட்சியை தாண்டி விசுவாசமாக இருந்த அடிமட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் மொத்தமாக வெளியேறுவது அதிமுகவின் கோட்டையையே ஆட்டம் காண செய்திருக்கிறது. சி.வி. சண்முகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகளும் தாவேகாவை நோக்கி அவர் எடுத்து வைக்கப் போகும் அடியும் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் என்னென்ன அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.